கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். புலம்பல் 2:19 வாசிக்கிறேன். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். திரும்ப ஒரு விசை உங்கள் கவனத்துக்காக வாசிக்கிறேன். புலம்பலின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும். இந்த புலம்பலின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல கடைசி காலத்துல ஒரு பரிசுத்தவான் அல்லது ஒரு பரிசுத்தவான், கடைசி காலத்திலே நல்ல தேறின ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு 4 விதமான கட்டளைகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கு. இது யாரோ ஊழியக்காரருக்கு இல்லாட்டி யாரோ ஒரு தேசத்துக்கு சொல்லப்பட்டது அல்ல. தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறதும் தேவனை விசுவாசிக்கிறதுமான எல்லாருக்கும் இடப்பட்ட 4 கட்டளைகள். இதிலே இந்த புலம்பலின் புஸ்தகம் இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போதே அங்கு நிறைய துக்கத்தை குறித்தும் வியாகுலத்தை குறித்தும் சஞ்சலத்தை குறித்தும் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். ஆனா அதே சமயத்துல இந்த வசனத்தை அந்த 2:19 வாசிக்கும் போது, மகளே நான் இறங்கி வருவேன், மகனே நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன், சபையே கண்ணீர் வடிக்காதே, ஊழியக்காரரே அங்கலாய்க்காதே என்று ஆறுதலான வார்த்தைகள் எதுவுமே இதிலே கிடையாது. ஊழியக்காரர்களும் விசுவாச பிள்ளைகளும் ஒரு சத்தியத்தை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லா நேரமும் தைல குப்பிய கையில வச்சுக்கிட்டு தடவிக்கிட்டே எல்லாருக்கும் தைலத்தை ஊத்திக்கிட்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் எல்லா நேரத்திலும் அவருடைய முகத்தை மாத்தி வச்சுக்கிட்டு நான் மனதுருக்கத்தின் தேவன், நான் இறங்குகிற கர்த்தர் என்று சொல்லி அப்ராணியா தன்னை காமிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். சில நேரத்துல அவர் காயத்தை கட்டுகிறவராயிருப்பார், சில நேரத்திலே அவர் எச்சரிக்கிறவராயிருப்பார், இன்னும் சில நேரத்துல இந்த புலம்பல் 2:19 படி அவர் நமக்கு ஆலோசனை என்கிற பயிற்சி கொடுப்பார். இந்த புலம்பல் 2:19 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பிலீவர், தேறின கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங், அவர் கொடுக்கிற தெளிவான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி 4 விதத்திலே இருக்கிறது. அந்த 4 வித பயிற்சி எது? அந்த வசனம் சொல்லுகிறது, முதலாவது நம்பர் 1 எழுந்திரு, 2ஆவதாக நம்பர் 2 கூப்பிடு, 3ஆவதாக நம்பர் 3 ஊற்றிவிடு, 4ஆவதாக நம்பர் 4 கைகளை ஏறெடு. இந்த 4 கட்டளைகளை தேவன் சொல்லுகிற 4 பயிற்சியின் தலைப்புகளை வாசிக்கும் போது
இது முதலாவது என்ன புரிகிறது என்று சொன்னா, நல்ல ஜெப வீரனாய் நல்ல ஜெப வீராங்கனையாய் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டிய அடையாளங்கள் தான் இந்த 4 அடையாளங்கள். இது நல்ல ஜெபிக்கிறவர்கள் மற்றும் ஜெபிக்க விரும்புகிறவர்களுக்கு இந்த அருமையான வசனம் இந்த 4 அனுபவங்களை, கட்டளைகளை சொல்லிக் கொடுக்கும். நல்ல ஜெபிக்கிறவர்கள் அல்லது தேவ சமூகத்திலே சன்னிதானத்திலே மணிக்கணக்கா ஜெபிக்க விரும்புகிறவர்கள் என்ன செய்யணுமா? முதலாவது எழுந்திருக்க தெரிய வேண்டும். 2வது அவர்கள் நல்ல கூப்பிட தெரிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 3வது அவர்கள் தன்னையே ஊற்றி விடுகிறவர்களாய், இருதயத்தை ஊற்றி விடுகிறவர்களாய், கண்ணீரை ஊற்றி விடுகிறவர்களாய், தன்னையே பானபலியாய் வார்ப்பதற்கு ஊற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் ஜெபிக்கிறவர்கள், ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகளுக்குரிய 3வது அடையாளம். 4வது அவங்க ரகசியம் சொல்லப்படுது. ஜெபத்திலேயே ஒரு ஜெபம் இருக்கு. அது என்ன ஜெபம்னா, கைகளை ஏறெடுக்கிற ஜெபம், கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம். இந்த 4ம் ஒரு சபைக்கு இருக்கிற 4 மூளைக்கு ஒப்பானது. நீங்க கதீட்ரல் சர்ச் கட்டி இருந்தாலும் சரி, எஸ்ரா 10:1 சொல்றவரை மகா சபை கட்டி இருந்தாலும் சரி, இல்ல சின்ன சபையா இருந்தாலும் சரி, அந்த சபைக்கு கண்டிப்பா 4 மூலைகள் இருந்திருக்கணும். இருக்கும். வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே, முன்னாடி 2, பின்னாடி 2, 4 மூலை இருக்கும். அந்த 4 மூலைகள், அந்த 4 வளைவுகள், அது எதற்கு ஒப்பானது? இந்த அருமையான இந்த 4 கட்டளைகள் தான் ஒரு தேவாலயத்தின், ஒரு ஊழியத்தின் 4 அஸ்திபாரங்களா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புலம்பல் 2:19 சொல்லப்படுகிறேன். அந்த 4 தெய்வீக ஊழிய ஆலோசனை பயிற்சியிலே முதலாவது அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை எழுந்திரு என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாம். எழுந்திரு. அப்படியானால் இந்த எழுந்திரு என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த எழுந்திரு என்கிற வார்த்தை, ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், மரித்தவர்கள் எழுந்திருக்க வேண்டிய ஓ கர்த்தர் அல்லவே ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. சோத்திரம், மரணத்தில் இருக்கிறவர்கள் எழுந்திருக்க வேண்டியவர்களாய், காணப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஓ சோத்திரம், அங்கு பரதேசியாய் இருந்த ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் சோத்திரம் இரவு கடந்து காலையில எழுந்து மனைவியை பார்த்து சொல்லுகிறான், எழுந்திரு என்று சொல்லி. ஆனால் அங்கே எழுந்திரு என்று சொல்லியும் அந்த இடத்துல இந்த மனைவியானவள் எழுந்திருக்கவில்லை. ஏன் என்று சொன்னா, அவள் செத்து அந்த வீட்டு வாசற்படியிலே படுத்து விழுந்து கிடக்கிறார். வீட்டு வாசற்படியிலே தலை சாய்த்தவளாய் செத்து கிடக்கிறார். அதை தெரியாமல் புருஷன் சொல்லுகிறான், நீ எழுந்திரு. அப்புறம் அவளை தட்டி அவளை தொட்டு மீண்டும் எழுந்திரு என்று சொன்னால் தெரிகிறது அவளிடத்தில் ஜீவன் இல்லை. அப்போ இங்க முதலாவது எழுந்திரு என்கிற வார்த்தையே கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை காண்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. இந்த கடைசி காலத்திலே சபையே எழுந்திரு,
விசுவாசியே எழுந்திரு, உன் வஸ்திரத்தை தரித்துக்கொள், பாதரட்சி உடுத்திக்கொள், தலைச்சீராவை போட்டுக்கொள், அஸ்த கடகங்களை அணிவித்துக்கொள் என்று சொல்லி நிறைய சொல்லப்படுகிறது. ஆனா மெய்யாகவே எழுந்திருக்க வேண்டியவர்கள் யார் என்று சொன்னார்? மரணத்துக்கு ஏதுவானவர்களும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து போனவர்களும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அந்த பரதேசி, 2ஆம் வசனத்தில் அவனுக்கு பெயரே பரதேசி என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த பரதேசியின் மனைவியை எழுந்திரு என்றார். இங்கு சொல்லப்படுகிற எழுந்திரு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? குடும்ப வாழ்க்கையில ஒரு எழுந்திருக்கிற அனுபவம் ஒவ்வொரு ஸ்திரீக்கும் சரி, ஒவ்வொரு புருஷனுக்கும் சரி, அந்த எழுந்திருக்கிற அனுபவம் கண்டிப்பாக அது சரியான ஒரு சோத்திர அனுபவம் இல்லாத வீடுகளிலே நிறைய பேர் மனைவிமார்கள் உயிரோடு செத்தவர்களாயிருக்கிறார்கள். நிறைய பேர் புருஷன்மார்கள் உயிரோடு செத்தவர்களாயிருக்கிறார்கள். அப்போ மரணத்துக்கு எதுவான ஒரு போராட்ட குடும்ப வாழ்க்கையில வருதுனாக்கா அந்த தூசியை உதறி போட்டு எழுந்திருக்க வேண்டும். இந்த எழுந்திரு என்பது பரதேசியின் மனைவிக்கு மாத்திரமல்ல. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், ஏற்கனவே சொன்னேன், எழுந்திரு என்கிற வார்த்தை மரணத்துக்கு மரணத்திலிருந்து எழுப்புவதற்கு ஏதுவான வார்த்தை என்று. அதை 2ஆவதாக பார்க்கிறோம். மார்க்கு 5:41 அங்கு வேதம் சொல்லுது, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். இங்கேயும் ஒரு பெண் பிள்ளை மரணத்துக்கு எதுவாகத்தான் இருக்கிறார். அங்க ஆண்டவர் அந்த நாமத்தை சொல்லுகிறார், தலித்தாகுமி என்கிற வார்த்தையை சொன்ன உடனே அதற்கு அர்த்தம் சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த கடைசி காலத்துல ஒரு சபையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே 2ஆவதா எழும்ப வேண்டியவர்கள் யார் என்று சொன்னா, உங்க வீடுகளில் இருக்கிற சிறு பெண் பிள்ளைகள் எழும்பணும். அவர்கள் தேவனுக்காக எதையாகிலும் செய்யணும். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குரியதை ஏதாவது செய்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். அவர்களை தூண்டி ஏவி அவர்களை தேவனுக்காக வேலை செய்கிறவர்களா மாற்றணும். நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நாகமான் வீட்டில ஒரு சிறு பெண் பிள்ளை இருந்தார். அவ ஒரு அடிமை. அவளுக்கு பேசுவதற்கு உரிமை கிடையாது, அதிகாரம் பண்ண உரிமை கிடையாது. எஜமானி அம்மா கிட்டையோ எஜமான ஐயா கிட்டையோ உரிமை பாராட்ட அவளுக்கு உரிமை கிடையாது. ஒரு முழு அடிமை பெண். ஆனா அந்த அடிமை பெண்ணா இருந்த அந்த சிறு பெண் தன் எஜமானனுடைய குஷ்டரோக வியாதியை பார்த்து கண்ணீர் விட்டு அவள் தைரியமாய் எழுந்திருந்து நாகமானிடத்தில் செய்தியை சொல்லி, இஸ்ரவேலுக்கு புறப்பட்டு போங்க, அங்கு எலிசா எங்க தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் சொன்னாக்கா சொந்தமாயிரும் சொல்லி அவள் தைரியமாய் எழுந்து சொன்னதுனால தான் நாகமானுக்கு 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறபடி அவன் சுத்தமானான் என்ற வார்த்தையின்படி நல்ல ஒரு தெய்வீக சுகம் வந்தது. இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் வீட்டிலே பெண் பிள்ளைகள் இருக்காங்க. நிறைய ஊழியக்கார வீட்டுல சிறு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா அவர்கள் எல்லாருமே வினோதமான முறையிலே வளர்க்கப்படுகிறார்கள், நூதனமான முறையிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். ஆனா எழுந்த புலம்பல் 2:19 சொல்லுவது, முதலாவது எழுந்திரு. குடும்ப வாழ்க்கையிலே எழுந்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்போதான் பரதேசியின் அனுபவங்கள் கலைந்து போகும். 2வது சிறு பிள்ளையா இருக்கும் போதே, சிறு பெண் பிள்ளையா இருக்கும் போதே எழும்ப வேண்டும். அப்போதான் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே விசுவாசத்துக்குள்ளே வருவார்கள். இந்த அருமையான பெண் பிள்ளையும் எழுந்தால் எல்லாரும் சார்ந்து ஆச்சரியப்பட்டார்கள்.
இந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த எழுந்திரு என்கிற வார்த்தை மரணத்திலிருந்து எழுப்புவதற்கு ஏதுவானது என்று சொன்னேன். மூன்றாவது மரணத்தை ஜெயித்த அனுபவத்தை சொல்லுகிறேன். எழுந்திரு என்கிற ஒரு வார்த்தை மரித்த மூணாவது ஒரு நபரை எழுப்புகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்தா, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பேதுரு அங்கு தபித்தாள் என்கிற ஒரு ஸ்திரீயின் வீட்டுக்கு போறார். அங்க போனாக்கா அந்த ஸ்திரீ மரித்து படுத்த படுக்கையாய் கிடக்கிறார். பேதுரு முழங்கால் படியிட்டு அந்த பிரேத தொண்டையில் திரும்பி எழுந்திரு என்று ஒரு வார்த்தையை சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே அந்த சோதரம் தபித்தாள் என்கிற அருமையான அந்த ஸ்திரீ இயேசுவின் நாமத்தில் உயிரோடு எழுந்து. அந்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 9:40 சொல்லுகிறது, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இப்ப இங்கு தபித்தாள் என்கிற ஸ்திரீ உயிரோடு எழும்புகிறாள். இது எதை குறிக்கிறது? ஊழியத்திலே சகோதரிமார்கள், ஊழியத்திலே தாய்மார்கள் மரணத்தின் கட்டுகளை அறுத்து எழும்ப வேண்டும். இன்றைக்கு ஊழியம் செய்கிற நிறைய தாய்மாருடைய ஜீவியம், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நிறைய சகோதரிகளுடைய ஜீவியம் இந்த தபித்தாளை போல மரணத்தோடு தான் இருக்கிறது. உங்க வீட்டுக்கு பேதுருக்கள் வருகிறார்கள், அந்திரையாக்கள் வருகிறார்கள், லூக்காக்கள் வருகிறார்கள், சோத்திரம் பலர் வருகிறார்கள். ஆனா எழுந்த பாடு கிடையாது. நாம் சொல்லுகிற சாக்கு போக்குகள் ஏராளமாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனுக்காக எழும்பணும் நினைச்சிட்டீங்க, தேவனுக்காக எழுந்து ஒரு சமூக சேவை செய்யணும், ஒரு யாருக்காவது நன்மை செய்ய நினைச்சிட்டீங்கன்னா நீங்க செத்தாலும் ஆண்டவர் உங்களை எழுப்பிடுவார். ஓ, உயிர் போனாலும் மீண்டும் உயிரை கொடுத்து எழுப்பார். இங்கு ஊழியத்திலே ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ மீண்டும் எழுப்பப்பட்டு, ஓ அங்க இருக்கிற விதவைகளுக்கும் மற்ற கன்னி பெண்களுக்கும் அநேகருக்கும் இந்த தபித்தாளை உயிருள்ள சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தினார். அப்ப புலம்பல் 2:19 சொல்லுகிறபடி எழுந்திரு என்பது அடுத்ததாக ஊழியத்திலே விடாய்த்து போகாமல், ஊழியத்திலே தளர்ந்து போகாமல் தேவனுக்காக எழும்ப வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த எழுந்திரு என்று சொன்னால் முதலாவது நியாயாதிபதிகள் 19:28 படி குடும்ப வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் எழும்பணும் சொன்னேன். இரண்டாவது மார்க்கு 5:41 படி ஓ கர்த்தர் சிறு பிள்ளைகள் கர்த்தருக்காக வீறு கொண்டு எழும்ப வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவதாக ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோத்திரம் அந்த தபித்தாளுடைய வாழ்க்கையில அவளை சோத்திரம் எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்துல அவள் எழுந்தால் ஊழியமே மீண்டும் எழுந்திருக்க ஆரம்பித்தது. அடுத்ததாக இந்த எழுந்திரு என்ற வார்த்தை யாரை எழுப்பினது தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிச்சு பாருங்க. அங்கு பேதுருவை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான், பேதுருவை விழாவில தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். இந்த அப்போஸ்தலர் 12:7 ஒரு கொச்சையான வார்த்தை எழுதியிருக்கு. ஒரு கொச்ச வார்த்தை, கெட்ட வார்த்தை கிடையாது, கொச்ச வார்த்தை. அது என்னையா கொச்ச வார்த்தைன்னாக்கா, அந்த வசனம் சொல்லுகிறது எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். இன்னைக்கு இந்த நிறைய ஊழியக்காருடைய நிலைமையே இப்படிதாங்க இருக்குது. யாராவது போய் எழுப்பணும், ஐயா நேரம் ஆயிடுச்சு, பிரதர் டைம் ஆயிடுச்சு,
ஐயோ சோத்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்குது. யாராவது குச்சி வச்சு குத்தணும். ஓ கர்த்தர் நல்லவர். யாராவது கம்பி வச்சு நிம்பணும், தூண்டணும். வந்து தூதன் எழுப்பணும். இன்னைக்கு எழுப்பினாதான் நிறைய பேருக்கு தூக்கம் கலையுது. இல்லாட்டி கொரட்டை விட்டு தூக்கம், ஓ வாயை திறந்துகிட்டு தூக்கம். வாய்க்குள்ள கொசு போகுதா மூக்குக்குள்ள ஈ போகுதான்னு தெரியல. அது இந்த பக்கத்துல போயிட்டு அந்த பக்கத்துல போயிட்டு வந்து சொல்லுது, நான் ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சேன், அது இந்த ஊர்ல போயிட்டு அந்த ஊருக்கு வந்துருச்சுன்னு கொசுவே சொல்லுது. நிறைய பேருடைய நிலைமை இன்னைக்கு தூக்கம். காலையில நமக்கு அதிகால போராட்ட ஜபம் இருக்கு. அந்த ஜபத்துக்கு பேரே போராட்ட ஜபம். காலையில போராடினாதான் பகல்ல நல்லா இருக்கும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாமத்தை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு காலையில எழும்புறது மட்டும்தான் கஷ்டமா இருக்குது. அப்ப இங்க நடக்கிறது என்ன? கர்த்தருடைய தூதன் பேதுருவை விழாவில தட்டி எழுப்பினான். ஓ எழுந்திரு என்று சொல்லி எழுப்பினா. அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட ஒரு வரம் கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு கர்த்தருடைய தூதன் வந்தானே, என்னையும் அந்த கர்த்தருடைய தூதனா மாத்துங்க. நான் இந்த சிஸ்டர் வீட்டுல போய் தட்டி எழுப்பணும், இந்த பிரதர் வீட்டுல போய் தட்டி எழுப்பணும். ஏன் இந்த ஊழியத்துல இருக்கிற சோம்பேறி ஊழியக்காரர் வீட்டுல போய் தட்டி எழுப்பணும்? என்னையும் கர்த்தருடைய தூதனா மாத்துன்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்க வேண்டியவனா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன கர்த்தருடைய தூதனா மாத்துவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு சொல்றேன், ஓ எழுப்பினான் என்ற வார்த்தையின்படி, எழுந்திரு என்று சொல்லி எழுப்பினான் என்ற வார்த்தையின்படி யாரோ வந்து எழுப்புகிற வரைக்கும் இருக்காதீங்க. 2 அதிகாரத்தை காட்டுறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலையும் ஒரு ஊழியக்காரர் சிறைச்சாலையில் தான் அடைக்கப்பட்டிருக்கார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலும் ஒரு ஊழியக்காரர் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கார். ஆனா 12ஆம் அதிகாரத்துல இருந்த அந்த ஊழியக்காரர் பேதுரு, அவரை எழுப்புனா மட்டும்தான் அவர் எந்திரிப்பார். ஆனா 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஊழியக்காரர் பவுல், அவரை எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஓ சோத்திரம், ஏன்னாக்கா அவர் ராத்திரி எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடுகிறவர். இன்னைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்குது? முதுகு வலிக்குது, கால் கொடையுது, கண்ணு எரியுது, கொட்டாவியா வருது, காலையில தான் தூக்கம் வருது. ஐயோ இப்ப தூங்குறனாக்கா வேலையில பிரச்சனையா இருக்குது, டிராவல்ல கஷ்டமா இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பேதுருவே பேதுருவே, எத்தனை நாட்கள் நான் உன்னை எழுப்புவேன்? எழுந்திரு என்று சொல்லி எழுப்ப வேண்டியிருக்கிறதே. இது எதை குறிக்கிறது? ஊழியத்திலே காணப்படுகிறதான சோம்பேறித்தனத்தை காண்பிக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, பேதுரு அசந்து தூங்கிட்டாரு. நானா நீங்க வரலாறு படிக்கணும். எப்பயுமே நம்ம ஜனங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறது வரலாறையும் சேர்த்து படி. பேதுரு இருந்த சிறைச்சாலையின்படி நீங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே தூக்கம் வராது. ஏன்னா 4 காவல் வசமா. அந்த 11, 12ஆம் வசனம் சொல்லுது, முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து பிரதான கதவண்டையில் வந்தபோது, அப்போ ஃபர்ஸ்ட் டோர் ஒரு ரூம், செகண்ட் டோர் ஒரு ரூம், தேர்ட் டோர் ஒரு ரூம், ஃபோர்த் ரூம் தான் அந்த இன்டீரியர் ரூம்ல தான் பேதுரு வச்சிருக்காங்க. அன்னைக்கு அங்க ஃபேன் கிடையாது, கரண்ட் கிடையாது, காத்தோட்டம் கிடையாது. அங்க எல்லாம் புழுங்கிட்டு இருக்கதோ, வேர்வை வடிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு மனுஷன் தூங்குறாரு அப்படின்னாக்கா, இவரு யோனாவுக்கு முன்னாடி பிறந்த மூத்த சகோதரன் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையே போட்டி தான். நீ யோனாவை போல தூங்குறியா, பேதுருவை போல தூங்குறியா? ஓ யோனா எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறியா, பேதுரு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறியா? கொஞ்சம் கவனமா இருங்க, ரொம்ப தூங்கிறாதீங்க. ஐத்தீகுன்றவை இப்படிதான் எழுப்புறதுக்கு ஆள் இல்லாம ஜன்னல்ல பிரசங்க கேட்டுக்கிட்டே தூங்குனா, அந்தோ பரிதாபம், கீழே விழுந்து செத்தே போயிட்டான். ஓ அங்கேயும் பவுல் வந்துதான் எழுப்புறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரனே, விசுவாசியே, தேவ பிள்ளையே, எழுந்திரு. புலம்பல் 2:19 சொல்லுகிறது, எழுந்திரு, உன் தூக்கத்தை விட்டு எழுந்திரு, நித்திரை விட்டு எழுந்திரு.
அல்லேலூயா. இந்த தேவ செய்தி உங்களை பயமுறுத்தும் என்று நான் நம்புகிறேன். இந்த தேவ செய்தி உங்களை எழுந்திருக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தேவ செய்தி உங்களை கர்த்தருக்குள்ளாய் சாட்சியாய் நிறுத்தும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக அந்த புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ராத்திரியிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு. இங்க சொல்லப்படுகிற 2வது ஒரு வார்த்தை கூப்பிடு என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கூப்பிடு என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஏசாயா 10:30 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். காலின் குமாரத்தியே, உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழை ஆனதோத்தே, லாயிஸ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு கூப்பிடுவதை குறித்து 2 பேர் சொல்லப்படுகிறது. ஒன்று குமாரத்தி, காலின் குமாரத்தி. 2வது ஏழை ஆனதோத். இவங்க 2 பேரும் என்ன செய்யணுமா? சத்தமா கூப்பிடணுமா? ஊர் மட்டும் கேட்கிற வரைக்கும் சத்தமா கூப்பிடணுமா? இது எத்தனை உண்மை, இது எத்தனை நிதர்சனம், இது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? முன்னொரு காலத்துல கூட்டங்களை நடத்தும் போது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஊழியக்காரர் சொன்னா போதும், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, நவமான வார்த்தை பேசுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, பிதாவாகி தேவனை துதிப்பாங்க, ஸ்தோத்திரம் குமாரனாக இயேசுவை துதிப்பாங்க, பரிசுத்தாவியின் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்தோத்திரம் ஆமென் அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு ஊழியக்காரர் ஒரு முறை சொன்னாக்கா ஜனங்க 1000 முறை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் 1000 முறை சொன்னாலும் விசுவாசிகள் வாழ்க்கை வாயில ஒரு முறை கூட கர்த்தரை கூப்பிடணும்ன்ற பாரம் வரவே மாட்டேங்குது. அது சத்தமா கூப்பிடுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரே சொல்றாரு. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல பர்த்திமேயு குருடன் சத்தமா கூப்பிட்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே சொல்கிறோம், அங்கு சொல்கிறோம் கர்த்தர் நல்லவன். அந்த குழந்தையை பறிகொடு, குழந்தை தாகத்தினால் சாகும் போது அந்த ஸ்திரீ சத்தமா கூப்பிட்டார். இப்போ இந்த ஸ்திரீயின் சத்தமான கூப்பிடுதல் உடனே குழந்தைக்கு, ஆகாருடைய பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்தது. சத்தமாக கூப்பிட்ட பர்த்திமேயு குருடனுக்கு 2 கிருபை கிடைச்சது. ஒண்ணு, அவருடைய பழைய வஸ்திரங்கள் களைந்து புது வஸ்திரம் உடுத்தி அருமையான தேவ மனுஷனாய் சரீரத்துக்கு விடுதலை கிடைத்தது. 2வது, கண்கள் திறக்கப்பட்டு மனசாட்சிக்கு விடுதலை கிடைத்தது. ஆனா இந்த கடைசி காலத்துல தேவ ஜனங்களுக்குள் என்ன நுழைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்ற வசனம் இவங்க தப்பா எடுத்துக்கிட்டு ரொம்ப அலங்காரமா கர்த்தர் கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? அப்படி இவங்க கூப்பிடுறது பக்கத்துல படுத்திருக்கிறவருக்கு கேட்காது. இவங்க ஜெபிக்கிறது அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு கேட்காது. முணு 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 சோத்ரு 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 சோத்ரம். அப்புறம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. இங்க அந்த சத்தம் தான் வாய்க்கும் தான் நாக்குக்கு மட்டும்தான் கேட்கும். அவங்க கூப்பிடுறது அவங்க காதுக்கே கேட்காது. கர்த்தர் நல்லவன். இங்க ஒரு சத்தியத்தை சொல்றேன். அந்த ஷீலோ என்கிற பட்டணத்துல ஒரு பெரிய பிரம்மாண்ட தேவாலயம். அந்த பெரிய பிரம்மாண்ட ஷீலோ பட்டணத்தின் தேவாலயத்துல சாமுவேலும் படுத்திருக்கிறாரு, ஆசாரியனாகி ஏலியும் படுத்திருக்கிறார்.
இப்போ கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறாரு. கர்த்தர் கூப்பிடும் போது சின்ன பையன் சாமுவேலுக்கு கேட்குது, அனுபவம் உள்ள பிரதான ஆசாரியனாகிய எலியாவுக்கு அதை கேட்கல. 2 பேரும் ஆலயத்துல இருக்காங்க, ஆனா சாமுவேலுக்கு கேட்குது. ஆனா ஏலிக்கு கேட்கலங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை இப்படிதான் இருக்குது. கர்த்தர் நல்லவன். கர்த்தர் ஒரு குடும்பத்துல ஒரு தேவ பிள்ளைகிட்ட பேசுறாரு, ஏன்னா அவங்க கூப்பிடுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா அதே வீட்டுல மற்றவங்க தண்ணியில ஊறப்பட்ட செங்கக்கல்லு மாறி என்ன தண்ணி ஊத்தினாலும் உறிஞ்சிக்கிறாங்களே தவிர சொத்திரம் அது வலுவுள்ளதா மாறல. இன்னைக்கு கால் மேல கால் போட்டுக்கிட்டு சொதுறோம், அப்படியே கர்த்தர் நல்லவே நின்னுகிட்டே சொதுறோம், மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டே சொதுறோம். விதவிதமா நூதனமான முறையில ஜெபம். ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் நல்லவே, நல்ல உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், ஊர் மட்டும் கேட்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படிதான் கூப்பிடணும். இந்த கூப்பிடுதலை குறித்த இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 19:20 வாசிக்கிறேன், கவனிங்க. அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், நிறைய பேருக்கு என்ன கேள்வின்னா, சத்தமாதான் ஜெபிக்கணுமா, மிகுந்த சத்தம் போட்டுதான் கூப்பிடணுமா, அதெல்லாம் அப்படிதான் பைபிள் சொல்லுதான்னு. ஆனா உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன். இந்த அருமையான புலம்பல் 2:19 சொல்லுகிறபடி நல்லா கூப்பிடுங்க. ஏசாயா 10:30 சொல்ற மாதிரி நல்ல சத்தமிட்டு கூப்பிடுங்க. ஊர் மட்டும் வரைக்கும் கேட்கிற வரைக்கும் கூப்பிட்டு பாருங்க. அதனால என்ன நடக்கும் தெரியுமா? 2 சகாயம் கிடைக்கும். அந்த ஏசாயா 19:20 சொல்லுகிறது, 1 அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும், 2வது அவர்களுக்கு ஒரு பலவானையும் அவர்கள் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். நீங்க சத்தமிட்டு கூப்பிடுவதனால், ஓலமிட்டு கூப்பிடுவதனால் ஆண்டவர் இரட்சகனை அனுப்புவார், பலவானை அனுப்புவார். இங்கு சொல்லப்படுகிற இரட்சகன் என்கிற வார்த்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை காண்பிக்கிறது. அவர் முழு உலகத்தின் இரட்சகராகத்தான் வந்தார். 2வது பலவான். இந்த பலவானை கர்த்தர் அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். இங்கு சொல்லப்படுகிற பலவான் கர்த்தரால் அனுப்பப்படுகிற பரிசுத்த யுத்த புருஷர்கள், யுத்த புருஷர்களாகிய பசுத்திரம் யுத்தம் பண்ணுகிற தூதர்களை காண்பிக்கிறது. 1 ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்ளுவார், இல்லாவிட்டால் யுத்த புருஷர்களாகிய தூதர்களை அனுப்பி உங்களை அப்படியே காப்பாற்றி விடுவார். இந்த கூப்பிடுகிறதுனால் கிடைக்கிற பெரிய பலனே அதுதாங்க. நல்லா கூப்பிடுங்க, வாய் விட்டு கூப்பிடுங்க, மனசார கூப்பிடுங்க. பைபிள் சொல்ற மாதிரி சத்தமிட்டு கூப்பிடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் என்ன? உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி கூப்பிடுறாங்க? அண்ணால உதாரணமா எடுத்துக்கிறாங்க. அவள் தன் உதடுகள் மாத்திரம் அசையும்படி ஜெபம் பண்ணினாள், அதை கர்த்தர் கேட்டால் அவளுடைய கற்பம் திறக்கப்பட்டது, அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான் என்று. அண்ணால் உதட்ட அசைச்சு ஜெபிச்சது உண்மைதாங்க. ஆனா எல்லாருமே உதட்ட மட்டும் அசைச்சு ஜெபிக்கலையே. உங்களுக்கு சாதகமா வார்த்தைகளை திருப்பிக் கொள்ளாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற ஆலோசனை என்ன? பரலோகத்தில் உன் சத்தம் கேட்கத்தக்கதாய் ஓலமிட்டு கதறு. உன்னதத்திலே உன் சத்தம் கேட்கத்தக்கதாய் கதறி ஜெபமண்ணு. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழத்தக்கதாய் கதறி ஜெபித்தாரே, மிகுந்த சத்தமிட்டு ஜெபித்தாரே.
அவரே சத்தமிட்டு ஜெபிக்கும் போது நீங்களும் நானும் ஏன் சத்தமிட்டு கூப்பிடக்கூடாது? இந்த பக்குவம், இந்த அனுபவம் வரணும். உங்களுக்கு தீர்க்க தரிசனமா வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த ஏசாயா 19:20 படி உங்களுக்கு தேவன் நல்ல ஒரு இரட்சகரையும் நல்ல ஒரு பலவானையும் அனுப்பி எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மேல முதலாவது பாத்திரம், எழுந்திரு. மரித்த நிலைமையிலிருந்து எழுந்திரு. குடும்ப வாழ்க்கையிலே எழுந்திரு. தூங்குகிற நீ எழுந்திரு. ஊழியத்திலே எழுந்திரு. இரண்டாவது பாத்திரம், கூப்பிடு. சத்தமிட்டு கூப்பிடு. ஊர் மட்டும் கேட்கும் வண்ணமாய் கூப்பிடு. அப்படி கூப்பிட்டால் நான் இரட்சகனையும் பலவானையும் அனுப்பி தருவேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக அந்த எரேமியா மன்னிக்கணும், புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க 3வது வார்த்தை பார்க்கிறோம். ஊற்றிவிடு என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஊற்றிவிடு என்று சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாம். இந்த ஊற்றிவிடு என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? இது 2 விதமான சத்தியத்தை காண்பிக்கிறது. ஒன்று, தேவன் தம்முடைய உக்கிரத்தை பூமியில் ஊற்றுவதை காண்பிக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 79ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், ஓ கர்த்தர் நல்லவர். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நல்லவர். எரேமியா 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஊற்றிவிடு என்ற வார்த்தை கர்த்தர் தம்முடைய உக்கிரத்தைனா அவருடைய மகா எரிச்சலை பூமியில் ஊற்றுவதை காண்பிக்கிறது. ஆனா அதே சமயத்துல இந்த ஊற்றிவிடு என்கிற வார்த்தை இதைவிட ஆழமான ஒரு சத்தியத்தை காண்பிக்கிறது. அது என்னையா சத்தியம்னாக்கா, சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 62:8 வாசிக்கிறேன். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஊற்றிவிடு என்று எரேமியா சொல்லுகிறாரே, அந்த ஊற்றி விடுதல் எதை காண்பிக்கிறது? நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து தனி மனுஷியா காத்திருந்து கதவையும் ஜன்னலையும் மூடிக்கொண்டு எந்த தொலைபேசியையும் பக்கத்திலே வைத்துக் கொள்ளாமல் தேவையில்லாத மனிதர்கள் வந்து தொந்தரவு செய்யாதபடி தனித்திருந்து தேவனுடைய சமூகத்துல அப்படியே போய் உட்கார்ந்து கதறி அழணும். மனசார அழணும். கீமூச்சு மேமூச்சு வாங்கத்தக்கதாய் அழணும். அப்படியே இருதயம் வந்து சதையா இல்லாம ஒரு தண்ணியா வேர்வையா இருந்தா எப்படி நம்மளால் ஊற்ற முடியுமோ அப்படி நினைத்து இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றணும். எனக்கு இந்த இருதயமே வேண்டாம்ப்பா, இது நீர் கொடுத்த இருதயம், இது எப்ப பார்த்தாலும் கவலைப்படுது, இந்த இருதயம் எப்ப பார்த்தாலும் வருத்தப்படுது, இந்த இருதயம் ஒரு நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குது, இந்த இருதயத்துக்குள்ள நிறைய குழப்பமும் பிரச்சனையும் சோதனையும் வருத்தமும் துயரமும் தான் இருக்குது. ஆனா நீ சொன்னி லகுவுள்ள இருதயம் சொன்னி, ஏன் இருதயம் லகுவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால ஒண்ணு செய்யறாண்டவரே, எனக்கு இந்த இருதயமே வேண்டாம், இது நீர் கொடுத்தது. யோபு சொன்னவன் நானும் சொல்றேன், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். இந்த இருதயத்தை நீர் எடுத்துக்கோங்கப்பா, இதை எதையாவது செய்யுங்கப்பா. ஒண்ணு கல்லா கட்டுங்க, இல்லாட்டி சதையா மாத்துங்க, இல்லாட்டி பழைய இதயமானு பாருங்க, இல்லாட்டி புது இருதயமா மாத்துங்க. ஓப்பனா பேசுங்களேன், அப்படியே தேவன்கிட்ட சொல்லுங்களேன். இது சரியில்லைன்னாக்கா
இந்த இருதயத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுங்க. அப்படியே கர்த்தர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. ஊற்றிவிடு என்று சொல்லுவது நல்ல தண்ணியை பிடிச்சி அடுத்தவங்க தலையிலையும் முகத்திலையும் ஊற்றுவது கிடையாது. ஊற்றிவிடு என்று சொல்லுவது யார் மேலேயோ இருக்கிற ஆதங்கத்தையும் யாரோ பண்ணின பிரச்சனையை கொண்டது தேவ சமூகத்தில் கண்ணீராய் சிந்துவது ஊற்றுவது கிடையாது. ஊற்றி விடுதல் என்பது இனி ஒன்றிலும் நான் அல்ல, எல்லாம் கிறிஸ்து. இனி எதிலும் நான் அல்ல, எல்லாம் கிறிஸ்து என்று சொல்லி இருதயத்தை உடைக்கணும், இருதயத்தை ஊற்றணும். இந்த இருதயத்தை ஊற்றுவதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த புலம்பல் 2ஆம் அதிகாரம் அதே 19வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. இங்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஆவியானவர் கோடிட்டு காட்டுகிறார். உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று மகளே மகனே. ஆனா யார்கிட்ட ஊற்றணும்னாக்கா அந்த எரேமியா 2:19 கோடிட்டு காட்டுது, ஆண்டவரிடத்தில் ஊற்றிவிடு. இன்னைக்கு காதலங்கிட்ட அப்படியே மனச உடைச்சி அழுது ஊத்துறான். காதலிக்கிட்ட மனச உடைஞ்சி அப்படி அழுது ஊத்துறான். பொண்டாட்டி புருஷன்கிட்ட ஆதங்கம் தாங்காம கதறி அழுது ஊத்துறான். ஆனா பைபிள் சொல்லுது, ஓ புருஷன் பொண்டாட்டி கிட்டையும், பொண்டாட்டி புருஷன் கிட்டையும், காதலன் காதலிக்கிட்டையும், காதலி காதலங்கிட்டையும் யாரோ யார்ட்டையும் போய் ஊற்ற வேண்டாம், ஆண்டவரிடத்தில் ஊற்றிவிடு. அதுதான் எரேமியா 2:19 ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆண்டவரிடத்தில் ஊற்றி விடுங்க. உங்களை சுத்தி பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே உங்களை பரிசுத்தப்படுத்திட முடியாது. உங்களை சுற்றிலும் உங்க பக்கத்துல நீதிமான்கள் நிறைய பேர் இருக்கலாம். அவர்கள் நீதிமான்களா இருக்கிறதுனால உங்க பக்கத்துல இருக்கிறதால நீங்க நீதிமான் ஆயிட முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள் நிறைய பேர் உங்க குடும்பத்திலே இருக்கலாம். அதனால அவங்க வந்தாலோ இல்லாட்டி அவங்க உங்களுக்காக விசாரிச்சாலோ உடனே நீங்க ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர் மாறிட முடியாது. நீங்களும் நானும் பரிசுத்தவானாய் மாறுவதும், நீதிமான்களாய் மாறுவதும், ஊழியக்காரனும் ஊழியக்காரியுமாய் மாறுவதும், இது எல்லாமே கர்த்தருடைய கையில தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஊற்றுகிற பழக்கம் இருக்கு. இருதயத்தை ஊத்துறாங்க, மனம் உடைஞ்சி ஊத்துறாங்க, கண்ணீரை ஊத்துறாங்க, வியாகுலத்தை ஊத்துறாங்க, புலம்பலெல்லாம் கதறி புலம்பி ஊத்துறாங்க. ஆனா ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் தனித்து கடந்து ஊற்றுகிறவருடைய கூட்டம் தான் இன்னைக்கு எண்ணிக்கையை விட குறைஞ்சி போயிருச்சு. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், பிரதர் அண்ட் சிஸ்டர், ஓ சோத்திரம், நீங்க அதுக்காக யார்கிட்டையும் ஒரு ஆறுதலை தேடாதீங்க. நான் உங்களுக்கு கள்ளோபதேசம் பண்ணல. மனுஷனா இருக்கிறவனுக்கு ஏற்ற துணை ரொம்ப முக்கியம். அவன் ஒண்ணு மனைவியா இருக்கணும், புருஷனா இருக்கணும், இல்லாட்டி சிநேகிதனா இருக்கணும் பைபிள் சொல்லுது. எம்மாவூருக்கு எருசலேம் எம்மாவூர் போகும்போது 2 சீசர்கள் 2 பேர் ஒன்னா போனாங்க. அப்புறம் யோவான் 11ஆம் அதிகாரத்துல இயேசுவும் அங்க லாசருவும் அங்க சிநேகிதர்களா இருந்தாங்க. அப்ப சிநேகிதன் தேவை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சகரியா எலிசபெத்தும் புருஷ பொண்டாட்டி ஒருவருக்கொருவரா இருந்தாங்க. அப்ப எப்படியோ ஒரு வகையில நமக்கு ஒரு தேவைதான். அது சிநேகிதனோ, நண்பனோ, புருஷனோ, மனைவியோ, தெரிந்தவர்களோ, ஊழியக்காரர்களோ, விசுவாசிகளோ. அதனால அதுல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இயேசுவே தனியா இருந்தது கிடையாது. எப்ப பார்த்தாலும் 12 பேரை கூட்டிட்டு தான் தெரிஞ்சார். இல்லாட்டி
இட நெருக்கடி வருது, ஜெப நேரம் வருதுன்னா 9 பேரை கழிச்சுட்டு 3 பேரை கூட்டிட்டே தெரிஞ்சார். அவரே எப்பயும் தனிமையா இருக்கல. அத நீங்க யார்த்தையும் போக கூடாது, யார்த்தையும் பேசக்கூடாது, உங்க மனசுல சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. மனிதர்களிடத்தில் சொல்லுகிறதை குறைத்து தேவனிடத்தில் சொல்லுகிறதை அதிகரியும். அதுதான் இங்க நான் கற்றுக் கொடுக்கிற உபதேசம். மனிதர்களிடத்தில் சொல்லுவதை பெரும்பாலும் குறைத்து விடுங்க. தேவனிடத்தில் ஊற்றி விடுவதை பெரும்பாலும் அதிகரித்து விடுங்க. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் வரவேண்டிய உக்கிரத்தை முழுவதுமாய் மாற்றிவிடுவார். உங்கள் மீது வரவேண்டிய தேவனுடைய கோபாக்கினையை முற்றிலுமாய் மாற்றி விடுவார். தேவனுடைய சஞ்சலம் உங்களை விட்டு முழுவதுமாய் மாறி போயிடும். அந்த தேவனிடத்தில் நீங்கள் ஊற்றுகிற பழக்கம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்னா, அந்த சங்கீதம் 62:8 சொல்லுகிறது, ஓ, உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென். கர்த்தரிடத்துல நீங்க ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல அடைக்கலம் கிடைக்கும். இந்த அடைக்கலம் என்பது 2 வித அடைக்கலத்தை காண்பிக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான். அது ஒரு அடைக்கலம். இது ஒத்த அடைக்கலம். என்ன ஒத்த அடைக்கலம்? அவருடைய நாமம், அதை நம்புறீங்க, அதுவே அடைக்கலம். ஆனா இன்னொரு அடைக்கலம் இருக்கு. இது 8 அடுக்கு அடைக்கலம். அது என்னையா? ஒரு தேவப்பிள்ளைக்கு 8 அடுக்கு அடையாளம் அடைக்கலமா அப்படின்னாக்கா, அது நான் சொல்லல, பைபிளே சொல்லு. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த சங்கீதம் 18:2 படிச்சு பார்க்கும் போது அங்க 8 விதமான அடைக்கலத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஒன்று, கர்த்தர் என் கன்மலையும், 2வது என் கோட்டையும், 3வது என் இரட்சகரும், 4வது என் தேவனும், 5வது நான் நம்பி இருக்கிற என் துருகமும், 6வது கேடகமும், 7வது இரட்சணிய கொம்பும், 8வது உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கு. இந்த கர்த்தருடைய சந்நிதியில் போய் தன் இருதயத்தை ஊற்றி விடுகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாகவும் இருக்கிறார், 8 விதமான பாதுகாப்பை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அப்போ இந்த உலகமோ உலகத்தின் கிரியைகளோ உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. அப்போ கடைசியா சொல்லி முடிக்கிறேன், தயவு செய்து மனுஷனை நம்பி எல்லாத்தையும் கொட்டாதீங்க. தயவு செய்து ஆசாரியனை நம்பி எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க. தயவு செய்து ஊழியக்கார தீர்க்கதரிசி என்று எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க. அதை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்று. நான் இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிற பெரிய சத்தியம், உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் அப்படியே சுதந்திரம் மடை திறந்த வெள்ளம் போல, காட்டாற்று வெள்ளம் போல, சுத்திரம் வாய்க்காலில் ஓடுகிற தண்ணீரை போல, அப்படியே மேலிருந்து கீழே வருகிறதானே அந்த சுத்திர கண்மலையின் தண்ணீரை போல அப்படியே ஊற்றி விடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமா மாறிடுவார், நல்ல பாதுகாப்பை கொடுப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவது பார்த்தோம் அந்த புலம்பல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே, 1 எழுந்திரு என்று. 2வது பார்த்தோம் கூப்பிடு என்று. 3வது பார்த்தோம் ஊற்றிவிடு என்று. 4வதாக அந்த புலம்பல் 2:19 சொல்லுகிறது, கைகளை ஏறெடு, கைகளை ஏறெடு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கைகளை ஏறெடு என்று
தேவனுடைய வசனம் நமக்கு அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஜெபத்திலேயே ஜெபம், ஒரு விசேஷமான ஜெபம் இருக்கிறது. அது என்ன ஜெபம் என்று சொன்னா, கைகளை ஏறெடுத்து பார்க்கிற ஜெபம். வேதத்திலே பொதுவாகவே கண்களை ஏறெடு என்றுதான் ஆதியாகமம் 13:10 சொல்லுகிறது. 19:14 உன் கண்களை ஏறெடுத்து என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 18:2 கண்களை ஏறெடுத்தான் என்று இருக்கிறது. எல்லா இடத்திலும் கண்களை ஏறெடுத்து என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பல் புஸ்தகத்துல மட்டும்தான் கைகளை ஏறெடு என்று சொல்லுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கைகளை ஏறெடுப்பது என்றால் என்ன? இந்த கைகளை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒவ்வொரு கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்பாக நாங்க டெய்லி ஆடியோ ரெக்கார்ட் மினிஸ்ட்ரி ஒண்ணு பண்ணணும். அதுல சூத்திரம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி என்று சொல்லக்கூடிய மனுஷனுடைய ஒவ்வொரு அவயவங்களா வேதப்பாடு எடுத்துட்டு வந்தோம். முதலாவது உச்சம் தலை, அப்புறம் தலை மயிர், அப்புறம் நெற்றி, அப்புறம் காது, அப்புறம் மூக்கு, அப்புறம் சூத்திரம் உதடு, அப்புறம் பல்லு, அப்புறம் நாக்கு. இப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா, கையில இருக்க நகம் முதற்கொண்டு விரல் வரைக்கும், கால் முதற்கொண்டு பாதம் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டை டெய்லி ஒரு பைபிள் ஸ்டடியா எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு இருந்தோம். அப்படி வரும்போது இந்த கைகளை குறித்து வேத பாடம் கொடுக்க வேண்டிய நாட்கள் வந்து, அப்பதான் பாத்தீங்கன்னா மத்த அவயவங்களை சொல்லும் போது ஒரு நாள் 2 நாள்ல அது வேத பாடம் முடியுது. ஆனா கைகளை சொல்லும் போது மட்டும் அது பாட்டுக்கு 9 நாள் 10 நாளைக்கு மேல போயிட்டே இருக்கு. ஏன்னாக்கா வலது கைக்கு ஒரு வல்லமை இருக்குது, இடது கைக்கு ஒரு வல்லமை இருக்குது, மடக்கின கைக்கு ஒரு சத்தியம் இருக்குது, நீட்டின கைக்கு ஒரு சத்தியம் இருக்குது, சூம்பின கைக்கு ஒரு சத்தியம் இருக்குது, பரிசுத்த கைக்கு ஒரு சத்தியம் இருக்குது, விரலுக்கு ஒரு சத்தியம் இருக்குது, கை நகத்துக்கு ஒரு சத்தியம் இருக்குது, ஆள்காட்டி விரலுக்கு ஒரு சத்தியம் இருக்குது. இந்த கையில மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பொக்கிஷத்தை, அவ்வளவு மறைப்பொருளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இங்க எரேமியா சொல்லுகிறார், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், உன் கைகளை ஏறெடு என்று சொல்லி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கைகளை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 18:28. 2 சாமுவேல் 18:28. அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய ஆண்டவனுக்கு விரோதமாக தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, போதகர்களே, தேவஜனமே கவனிங்க. நீங்க எரேமியா 2:19 படி கர்த்தருக்கு முன்பாக உங்க கைகளை ஏறெடுத்தா, இந்த 2 சாமுவேல் 18:28 சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமா யாராவது கையெடுக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் உங்களிடத்திலேயே ஒப்பு கொடுத்து விடுவார். இதுதான் அந்த ரகசியம். நீங்கள் விரோதிகளை கொல்லுவதற்கும், சத்துருக்களை வெட்டுவதற்கும், பகைஞரை கொலை செய்வதற்கும் உங்க கைகளை நீட்ட வேண்டாம். உங்க கைகளை பரிசுத்த சன்னிதானத்துக்கு நேராய் நீட்டுங்க, பரிசுத்த தேவனுக்கு நேராய் நீட்டுங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு விரோதமா யார் கை நீட்டுறாங்களோ அவர்களை கொண்டு வந்து உங்க பாதபடியிலே போற்றுவார். அவர்களை உங்களிடத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இதுதான் தாவீதின் வாழ்க்கையில நடந்தது. ஓ கர்த்தர் நல்லவன். 2 சாமுவேல் 22:35 சொல்லுகிறது. 2 சாமுவேல் 22:35 என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். இங்கு சொல்லப்படுகிற யுத்தம் என்பதே ஓ ஆவியின் மண்டலத்தின் யுத்தம். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே
அந்த 11, 12 வசனத்துக்கு பின்பு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆவியிலே காணப்பட வேண்டும். அப்ப தேவன் நம்முடைய கைகளை ஆவியின் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த வேதாகமத்துல பல 100 விதமான கைகளை குறித்து எழுதி இருக்குது. அதுல எனக்கு பிடிச்ச கை என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 26 சங்கீதம் என்று விசுவாசிக்கிறேன். அங்க பார்க்கும்போது எஜமான சொல்றோம், வேலைக்காரருடைய கண்கள் எஜமானனுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. இவ்வேலைக்காரனுக்கு இருக்கிற ஒரு அறிவை பாருங்க. நான் யாருடைய கையை பார்ப்பேன்னா ஆலோட்டிகளின் கைகளை பார்க்க மாட்டேன், படியளக்கிற தானியம் அளக்கிறோட கைகளை பார்க்க மாட்டேன். என் கண் எஜமானனுடைய கையை பார்க்கும். ஏன்னாக்கா என் கையை அந்த எஜமானின் கைக்கு நேரா நான் ஏறெடுத்தா அவருடைய கை மேலிருந்து என்னை நோக்கி கீழே இறங்கும். நான் கீழே இருந்து மேல் நோக்கி அவருக்கு கை ஏறெடுப்பேன். உடனே என் எஜமான் மேலே இருந்து தம்முடைய கையை எனக்கு கீழ் நோக்கி அனுப்புவார். அப்பொழுது என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். எனக்கு சொத்துற சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும். ஒரு வேலைக்காரனுக்கு இருக்கிற அறிவும் புத்தியும் இன்னைக்கு நல்ல தேவ ஜனங்களுக்கு இல்லை. அந்த வேலைக்காரியும் சொல்றான், என் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த சங்கீதம் 21:2 சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தரிடத்திலிருந்தும் கர்த்தருடைய கைகளிலிருந்தும் எனக்கு நன்மை வரும். இப்ப நான் கடைசி அந்த செய்தியை முடிக்க விரும்புறேன். ஆண்டவர் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி 2 கைகளை கொடுத்திருக்கிறாருங்க. 2 கைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 2 கைகளையும் நீங்க தேவனுக்கு முன்பா உயர்த்தி பாருங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருக்கு முன்பாக விரித்து பாருங்க. அப்படியானால் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் நீங்கள் கை நீட்ட வேண்டிய கட்டாயம் வரவே வராது. கையேந்த வேண்டிய சூழ்நிலை வரவே வராது. அந்த உணர்ந்த எரேமியா புலம்பல் புஸ்தகத்திலே சொல்லுகிறான், உன் கைகளை ஏறடு, கைகளை ஏறடு. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். எனக்கன்பானவர்களே, இந்த வசனத்தின் சாராம்சம் புலம்பல் 2:19 இதோட சாராம்சமே முதற் ஜாமத்தில் கூப்பிடு, ராத்திரியிலே கூப்பிடு. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு ராத்திரியில ஒரு அரை மணி நேரம் அல்லது அதிகபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் ஒதுக்கி நல்ல முழங்கால் படியிட்டு கையை நல்லா தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணிப்பார். முழங்கால் படியிட்டு கையை நல்லா தூக்கி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு அறிக்கையிட்டு அல்லது கொஞ்சம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க கைகள் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மீட்பையும் சகாயத்தையும் காண்பீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு போதகர், அவர் தன்னுடைய சபையிலே செய்து காண்பித்த ஒரு காரியம். ஒரு நாள் சொன்னார், அடுத்த வாரத்துல நம்ம சபையில முழங்கால் ஜெபம் இருக்குது. இந்த முழங்கால் ஜெபம் என்னன்னாக்கா, எல்லாரும் முழங்கால் குறிப்புகளுக்காக ஜெபிக்கிற முழங்கால் கிடையாது. எல்லாருமே வரணும், ஒரு பாட்டு பாடி ஒரு வசனத்தை வாசிப்பேன், வாசிச்சு முழங்கால் பத்தி ஒரு வசனம் வாசிப்பேன், எல்லாரும் முழங்கால் போடணும். இப்படி முழங்கால் நின்று நீங்களாவே ஜெபிக்கணும். அது குறிப்புகளுக்காக ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா ரொம்ப நேரம் யார் முழங்கால நிக்கிறாங்க, கடைசி வரைக்கும் முழங்கால யார் நிக்கிறீங்கன்னு நான் பார்ப்பேன். அவங்களுக்கு ஒரு விசேஷித்த
பரிசு உண்டு, இது முழங்கால் போட்டி என்று சொல்லி அந்த போதகர் கூட்டத்தை அறிவித்தார். மறுவாரம் வந்தது. அன்னைக்கு நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு எதிர்பாரா விதத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க. போதகர் சொன்னபடியே ஒரு சின்ன ஜெபம், அப்புறம் ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே முழங்கால பத்தி ஒரு வேத பகுதி அந்த வாசிச்ச உடனே எல்லாரும் முழங்கால் படிட்டுவோம். யாரு குனிய கூடாது, யாரு படுக்க கூடாது, தலையை சாய்க்க கூடாது. ஓ சுத்திரம், அப்புறம் கத்த நல்லவே, கைய ஊனக்கூடாது, நேர் முழங்கால் நிக்கணும். நிக்க முடியல அப்படின்னாக்கா நீங்க ஏஞ்சிடலாம், ஏஞ்சி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாரும் நின்னாங்க, முழங்கால நிக்கிறாங்க. அப்படியே சுத்துல கதறாங்க, சிலர் அழுகுறாங்க, சிலர் ஜெபிக்கிறாங்க, சிலர் துதிக்கிறாங்க, சிலர்கிட்ட கண்ணீர் வடியுது, சிலருடைய காலெல்லாம் நடுங்குது, சில இடுப்பை பிடிக்கிறாங்க, சில நெஞ்ச பிடிக்கிறாங்க, அப்படியே சில காலத்துக்கு தடவி கொடுக்கறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, அடுத்து சட 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 சடன்னு சொல்லி ஒருத்தர் மேல ஒருத்தர், ஒருவர் சுத்திரம், ஒருவருக்கு அடுத்து ஒருவராக கீழே விழ ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அந்த நேர் முழங்கால் ஜெபம் நடந்தது. ஊழியக்காரும் முழங்கால் நின்றுட்டு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் நேர் முழங்கால நின்னுகிட்டே இருக்கிறாங்க. அப்ப போதகர் பார்த்தார், போதும் 3.5 மணி நேரம் நின்னாச்சு, 6 பேர் உறுதியா நிக்கிறீங்க. 6 பேர் என்பதை சிருஷ்டிப்பை குறிக்கிறது. 6வது நாளில் தான் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், அது சிருஷ்டிப்பை குறிக்குது. நம்ம சபையில முழங்காலின் வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் சிருஷ்டித்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் அந்த 6 பேரை முன்னாடி கூப்பிட்டு அவங்களை நிக்க வச்சு, அவங்க தலையில கை வச்சு, அவங்களுக்கு விசேஷமா ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை கட்டவிழ்த்து அப்புறம் அந்த 6 பேருக்கு பரிசு கொடுத்தாங்க. இதே போல அடுத்த மாசம் வந்தது. அப்போ அவர் சொன்னார், போன மாதம் நாம் முழங்கால் ஜெபத்தை வச்சோம், இந்த வர்ற மாசம் கைகளை உயர்த்துகிற ஜெபம், கைகளை ஏறெடுக்கிற ஜெபம். நேர் முழங்காலையும் நிக்கணும், கைய மேல தூக்கி இருக்கணும். எக்காரணம் கொண்டு தலைக்கு கீழே கை வரக்கூடாது. கை இறங்குச்சுன்னா ஒண்ணு தலை வரைக்கும் வரலாம், ஆனா உச்சன் தலைக்கு கீழே கை வரக்கூடாது. அப்படி எவ்வளவு பேர் நிக்கிறீங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த கூட்டத்தை வச்சு அதுலயும் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு பாட்டை பாடி கைகளை வைத்து ஜபிப்பது குறித்து வேத பகுதி வாசிச்சுட்டு எல்லாரும் முழங்காலன்னு கையை உயர்த்தினாங்க. ஆரம்பத்துல பார்த்தோம்னா ரயில்வேல அந்த கை காட்டி தூக்குற மாதிரி எல்லாரும் கை தூக்குனாங்க. அடுத்து கொஞ்சம் ஆடிச்சு, அடுத்து கொஞ்சம் அசைஞ்சிச்சு, கொஞ்சம் நகர்ந்துச்சு, ஒரு கை இங்கிட்டு விழுந்துச்சு, அவங்க கை இவங்க மேல விழுந்துச்சு, அப்புறம் அப்படி தலைக்கு மேல வச்சாங்க, தலை மேல வச்சு கை வழுக்குச்சு, வழுக்கிட்டு கழுத்துக்கு வந்துச்சு, கழுத்துக்கு வந்த கை நேர தோள்பட்டையில உட்காந்துச்சு, தோள்பட்டையில உட்கார்ந்த கை அப்படியே கீழே விழுந்துச்சு. கடைசியில பார்த்தா 2 பேர் தான் உயர்த்தின கையை இறக்காம ஜபத்துல முழங்காலின்னு இருந்தாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை வெட்கப்படுத்தல, ஏன்னா எல்லாருடைய கைகளும் தளர்ந்தது, இந்த 2 பேருடைய கைகள் தளரல. ஊரும் ஆரோனை போல இவர்கள் தளராத கைகளை உடையவர்கள், மோசையும் இயேசுவை போல தளராத கைகளை உடையவர்கள் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்தார். இந்த கைகளை ஏறெடுத்தல் என்பது சாதாரணமானது கிடையாது மகனே மகளே. இந்த கைகளை ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் இருக்குது பாருங்க, அது இருக்கிற எல்லா ஜெபத்தை விட வல்லமை மிகுந்த ஜெபம், கிருபை மிகுந்த ஜெபம், அது அஸ்திவாரத்தை அசைய பண்ணுகிற ஜெபம், இடுக்கண்களை மகிமையாய் மாற்றுகிற ஜெபம். உங்களுடைய பாரம்பரிய ஜெபத்தை நிறுத்திட்டு இந்த புலம்பல் 2:19 சொல்கிறபடி தேவனுக்குமாய் கைகளை ஏறெடுத்து ஜெபித்து பாருங்க. கை வலிச்சாலும் ஜெபித்து பாருங்க, இருள் வெளிச்சமாய் மாறும், கட்டுகள் அருந்து போகும், சாத்தான் தெரித்து ஓடுவான், ஜெயமும் வெற்றியும் உண்டாகும். உங்களுக்கு மகிமைக்கு மேல் மகிமையை கொடுப்பான். இந்த அருமையான புலம்பல் 2:19 படி இந்த 4 கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. 1, எழுந்திருங்கள். 2வது, கூப்பிடுங்கள். 3வது, ஊற்றி
ஊற்றி விடுங்கள். நான்காவது, கைகளை ஏறெடுங்கள். இந்த சத்தியம் உங்களை ஊன்ற கட்டுவதாக. இந்த நடைமுறை பயிற்சி செய்தி, இந்த பயிற்சி பிரசங்கம் உங்க வாழ்க்கையில அப்படியே பயிற்சி அளிப்பதாக. கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Shabala bala 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 baga daga 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 bara bara. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. அனுபவம் ஆண்டவரே, ஜாமத்தில் ராத்திரி கூப்பிடுகிறவளாய் மாற்றும் ஆண்டவரே, ஊற்றி விடுகிற அனுபவத்தாரோ ஊற்ற வேண்டும். அந்த கிருபையை தாருமையா. ஓ கர்த்தர், கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கிற ஜெப வீரனாய் மாற்று. கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கிற ஜெப வீராங்கனையா மாற்று. நிற்க, கைகளை உயர்த்த, வக்கிற வரைக்கும் அப்படி ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு சுயம் மாமிசம் எல்லாவற்றையும் மறைத்து தேவ சத்தமும் தேவ சித்தமும் வெளிப்பட்டு புலம்பல் 2:19 இருந்து 4 பிரமாணங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து 4ம் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு ஜெப வீராங்கனைகள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்பதை நடைமுறை சத்தியத்தோடும் அனுபவத்தோடும் சொல்லிக் கொடுத்த தேவன் ஒரு பிள்ளைகளை இப்படியே மாற்றி ஒவ்வொருவரும் எரேமியாக்களாக மாறட்டும். ஒவ்வொருவரும் சீயோனின் குமாரரும் குமாரத்திகளுமாய் மாறட்டும். ஒவ்வொருடைய கைகளும் கர்த்தர் கொண்டாய் ஏறெடுக்கப்படட்டும். இருதயம் ஊட்டப்படட்டும். இரவில் நல்ல நித்திரை தாங்க. நாளைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகள், எல்லா இடங்களும் நடக்கிற ஆண்டவரே ஊழியங்கள், எல்லா ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், தேவச்சனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். எந்த பட்டணத்தில் கிராமத்தில் ஒரே ஒரு ஆலயம் கூட பூட்டப்பட்டிருக்க கூடாது. ஒரே ஒரு ஊழியம் கூட தடை பண்ணப்பட்டிருக்க கூடாது. அங்கெல்லாம் கர்த்தர் தூதர்களை அனுப்பி பலப்படுத்தி ஊழியர்களை செய்ய பலத்தாரும் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். உலகத்தின் சகல பரிசுத்தவான்களோடும் கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.